கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை இந்த காலை நேரத்தில் சந்திக்கிறதுல நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாங்கள் ரிலீஸ் பண்ண பாடலை நீங்கள் எல்லாரும் கேட்டீங்க, அதோடைய ஃபீட்பேக் நீங்கள் அனுப்புனீங்க. எங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. எல்லோரும் சொன்ன வண்ணமாக இந்த பாடல் எங்களை தேற்றினது, எங்களை ஆற்றினது. இது ரொம்ப அருமையாக இருந்தது. இது போல் பாடல்களை நீங்கள் இன்னுமா எழுதி இன்னுமா அதை வெளியிடுங்க என்று சொல்லி நீங்கள் எங்களை ஊக்கப்படுத்தினதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக அநேக பாடல்கள் உண்டு, நீங்கள் கேட்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. பரிந்து நாளுக்கான ஜீவ வார்த்தை அப்போஸ்தலர் 7:22. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனார். மோசையே ஆண்டவர் தன்னுடைய சத்துருக்கள் யாரை அழிக்கணும் நினைச்சாரோ அவர்கள் கையில் கொடுத்து, பாரோ குமார்த்தி கையில் கொடுத்து மோசையை வளர்க்க சொல்லுகிறார். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனார். அதே வண்ணமாக அவருக்காக யார் நம்மெல்லாம் துஷ்மன் கையிலேயே நம்ம சொல்கிறதில்ல, எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஜனங்க நமக்கு விரோதமாய் நின்றுடுவாங்க, இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதே ஜனங்களுக்கு முன்பதாக தான் கர்த்தர் நம்மை அவருக்காக வளர்க்க செய்வாங்க. ஜபிக்கலாமா? பிதாவை கிருபைக்குள் ஜபிக்கிறோம். மோசையை சத்துருக்கள் கையிலேயே கொடுத்து நாம மகிமைக்காக வளர்க்க செய்தீர், வாழ செய்தீர். அதே வண்ணமாக யார் தன்னை அழிக்கணும்னு நினைச்சார்களோ அவர்கள் மத்தியிலே மோசையை வளர்க்க செய்தீர். அதுக்காக நன்றி செலுத்தி இந்த நாளிலே வாக்கிலும் செய்கையிலும் பிள்ளைகளை கர்த்தாவே வளர்க்க செய்யுங்க. வளர கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து நன்றிலத்தோடு இந்த நாளிலே வாக்கிலும் செய்கையிலும் எல்லாவற்றிலும் கர்த்தாவே கர்த்தர் கூட இருந்து ஜனங்களை வழி நடத்தும்படிக்கு பிள்ளைகளை அப்பா நீர் போஷித்து நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.